மாநிலங்களவை சீட் தருவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி தங்களது முதுகில் குத்திவிட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் தேமுதிக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய பிரேமலதா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த போது 5 மக்களவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாகவும் தெரிவித்தனர் என்று கூறினார். அதனை நம்பிய கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்மை முதுகில் குத்திவிட்டதாகவும் பிரேமலதா வேதனை தெரிவித்தார். கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்கு காசு கொடுத்தே கூட்டம் கூட்டப்படுவதாகவும் சாடினார். அவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு எந்த கட்சி கூட்டத்தில் ஆள் இருக்காங்கன்னா அது எப்படி சேர்றாங்க என்பது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதனால எடப்பாடியார் மட்டும்தான் அப்படி காசு கொடுத்து கூப்பிட்டுறாரா அப்படின்றதுல இன்னைக்கு எல்லா கட்சியும் அப்படிதான். இதுல விதிவிலக்கு தேமுதிக. 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை வரும் 5ஆம் தேதி திருவண்ணாமலையில் தொடங்க உள்ளதாகவும் பிரேமலதா கூறினார்.